நடிகர்கள் நாட்டை ஆளலாம், நாட்டை ஆள்பவர்களும் நடிக்கக்கூடாது. கைது செய்யப்பட்டு அப்படி துவக்க நீட்டினால கைது செய்யப்பட்டு சிறை சேர்ந்து பிணையிலும் வந்து விட்டது. அல்லது கொள்ளையடிக்கப்பட்டதா, இதுதான் ஒரு மிகப்பெரியதா, அல்லது கொள்ளையடிக்கப்பட்டதா, அல்லது அலட்சிய போக்கினால் மூன்றாம் நபருக்கு கைமாற்றப்பட்டதா என்பதில்தான் ஒரு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். வெட்டுக்காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிற ஒரு கருத்து. உண்மையிலே அரசாங்கத்துக்குள்ளதான் திருடர்கள் காணப்படுகிறார்கள். தேசிய மக்கள் சக்தியானது வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு விரைவில் நீங்க அசிச்சு பார்க்கவே முடியாது. நாங்க இன்னுமே பல தசாப்தங்களுக்கு நாங்கள் இருந்தே ஆகும். வணக்கம் வினோயன். வணக்கம். என்ன கதை? நிறைய தற்குறிகள் நாட்டில் உலாவுவதாக ஒரு ரகசிய தகவல் வந்திருக்கு. இதுவரைக்குமே இந்தியாவில் மட்டும்தான், இந்தியாவில் அதையும் தமிழ்நாட்டில் மட்டும்தான் தற்குறிகள் என்ற பேச்சுவரும் காணப்பட்டது. தற்குறிகள் அதிகமாக உலாவதாகவும் பலதரப்பட்ட கருத்துக்கள் சமூக வலைத்தளங்கள் வாயிலாக காண கிடைத்தது. ஆனால் தற்பொழுது இலங்கையிலும் இப்படியான தற்குறிகள் செயற்படுகின்றதா என்ற கேள்விதான் எழுந்திருக்கு. உண்மையிலேயே விஜய் அரசியலுக்கு குதித்த பிறகு தமிழ்நாட்டில் மிகவும் பேசு பொருளாக மாற்றிய விடயம் என்ற அந்த தற்குறி என்ற வார்த்தை. குறிப்பாக நடிகர் நாட்டை ஆளலாமா, அப்ப அவருக்கு பின்னால் போவ என்னது தற்குறிகள் என்று தமிழ்நாட்டில் அரசியல் விமர்சனமாக காணப்பட்ட இந்த தற்குறி என்ற பிரச்சனை இப்ப இலங்கைக்கு வருகை தந்திருக்கு. எப்படின்னு பார்த்தா, இலங்கையில் முக்கியமான ஒரு உறுப்பினரை பார்த்து, யார் என்று எல்லோருக்கும் தெரியும், அவரை பார்த்து சாட்டை என்பவர் அவரை ஒரு தற்குறி, விஜயின் ரசிகராக இருந்தார். அப்ப அவர் ஒரு தற்குறி என்ற ரீதியில இலங்கையில் மிகவும் இந்த சமூக ஊடகங்களில் பிரபலமா இருக்கிற ஒரு நபரை பார்த்து சொல்லியிருக்கிறார். அப்ப இந்த சாட்டை என்பவருடைய கருத்து இலங்கையில அது ஒரு பெரிய ஒரு பேசு பொருளாக மாற்றப்பட்டு வருகிறது. நிச்சயமா இந்த விடயத்தில் நம்ம பார்க்க வேண்டிய விடயம் தற்குறி என்ற விடயம் என்பது பற்றி இப்ப தற்போது மிகப்பெரிய ஒரு ஆராய்ச்சியாக தான் காணப்படுகின்றது தற்குறி என்ற விஷயம். இந்த தற்குறி என்ற யார்? விஜய் பின்பற்றுபவர்கள். விஜய் பின்பற்றுபவர்கள் யார் சொல்றாங்க? விஜய்க்கு எதிரான அரசியல்வாதிகளாக இருக்கட்டும் சரி, விஜய்க்கு எதிராக நடித்துக் கொண்டு வருகிற நடிகர்களின் ரசிகர்களாக இருக்கட்டும் சரி, அவர்கள் தான் விஜயை பார்த்தும் சரி, விஜய ஆதரவாளர்களை பார்த்தும் சரி, இப்படியான கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு வர சந்தர்ப்பத்தில் தான் இந்த விடயம் மிகப்பெரிய பேசுபொருளாக தற்போது கதைக்கப்பட்டுக் கொண்டிருக்கு. உண்மையிலேயே நடிகர் நாட்டை ஆளலாமா என்று பலவர் கேட்கிறார்கள். ஆனால் உண்மையிலேயே நடிகர்கள் நாட்டை ஆளலாம், நாட்டை ஆள்பவர்களும் நடிக்கக்கூடாது என்பது எங்களுடைய இலங்கை அரசியலை எடுத்து நோக்கினால் மிகவும் முக்கியமான ஒரு விடயமாக காணப்படுகிறது. இந்த இடத்துல நாங்கள் இன்னொரு முக்கியமான இடத்தை எடுத்து பார்க்கணும். என்னென்னு பார்த்தா, இலங்கையின் அரசியல் நிலைமையை அப்ப நீண்ட காலமாக காணாமல் போயிட்டோம். நாங்கள் இடைக்க இல்லாமல் போயிட்டோம். அந்த நேரத்தில் தற்குறை என்ற வார்த்தை பிரபலமாக இருக்கு. முக்கியமாக ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் கைது செய்யப்பட்டு அப்படி துவக்க நீட்டினால கைது செய்யப்பட்டு சிறை சேர்ந்து பிணையிலும் வந்து விட்டார். அப்படி நிறைய பிரச்சனைகள் நாங்கள் இல்லாத காலத்தில் நடைபெற்றிருக்கு. அப்ப இதெல்லாம் தொகுத்து வழங்குறதுக்காக காத்திருக்கின்றோம். இந்த இடத்துல நாங்கள் முக்கியமான விடயம் என்று பார்த்தால், இலங்கையில் பணம் காணாமல் போய்விட்டது அல்லது கொள்ளையடிக்கப்பட்டதா என்ற ஒரு கேள்வி எழுப்பப்பட்டு வருகிறது. நிச்சயமாக 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர்கள் தான் தற்பொழுது காணாமல் போனது தொடர்பான விசாரணைகள் இடம்பெற தயாராக இருந்த சந்தர்ப்பத்தில் தான் ஒரு மிகப்பெரிய அல்லது கொள்ளையடிக்கப்பட்டதா அல்லது அலட்சிய போக்கினால் மூன்றாம் நபருக்கு கைமாற்றப்பட்டதா என்பதுதான் இப்பொழுது இருக்கிற கேள்வி. அப்படியா கேள்வி இருக்கிற சந்தர்ப்பத்தில் 4 அதிகாரிகள் மீது ஒரு குற்றம் சுமத்தப்படுகின்றது. இந்த குற்றச்சாட்டின் இருந்த ஒரு 4 அதிகாரிகள் ஒருவர் திடீர் மரணம் அடைந்து விட்டார். இந்த மரணத்தில் பல அதிகப்படியான சந்தேகங்கள் காணப்படுகிறது. இந்த பணம் காணப்படும். என்னதுக்கு அந்த பணம் பார்த்தா, ஆஸ்திரேலிய நிறுவனம் ஒன்றுக்கு இலங்கை திருப்பி கொடுக்க வேண்டிய கடன் ஒன்று கொடுக்கப்பட்டிருந்தது. அந்த கொடுக்கப்பட்ட கடன் யாருக்கு சென்றடையணுமோ அவருக்கு சென்றடையாமல் மூன்றாம் நபருக்கு அந்த பணம் சென்றடைந்திருக்கு. அப்ப இது எப்படி நடந்தது என்று ஒரு பலப்பட்ட ஆராய்ச்சிகள், பலப்பட்ட கருத்துக்கள் ஜனவரி மாதத்திலிருந்தே மேற்கொள்ளப்பட்டு வந்ததாகவும் தகவல் வெளியாகி உள்ளது. இப்படிதான் முக்கியமான அதிகாரிகள் இப்படி ஒன்று காணாமல் போயிருக்கின்றத வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார்கள். அப்ப இப்படி குற்றம் சாட்டப்பட்டு 4 முக்கிய அதிகாரிகள் இடைநிறுத்தப்படுகிறார்கள், பதவியிலிருந்து இடைநிறுத்தப்படுகிறார்கள். அதுல ஒருவர் திடீர் மரணம் அடைகிறார். ரங்க ராஜபக்ச என்ற ஒரு அதிகாரி தான் இப்படியாக திடீர் மரணம் அடைந்திருக்கிறார். குளியாப்பட்டியில் உள்ள தனது சொந்த வீட்டில் பின்புறத்தில் தான் ஒரு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். மோவின் குறிப்பாக அவர் காயங்களுடன் மீட்கப்பட்டிருக்கிறார், வெட்டு காயங்களுடன் தான் மீட்கப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு கருத்தும் பரவி வருகிறது. உண்மை போய் இனி வரும் காலங்கள்லாம் தெரியப்பட்டு வரும். இது இவ்வாறு இருக்க, இந்த பண காணாமல் போனதல்ல மோசடி விடயத்தில் முக்கியமான கருத்துக்களை இந்த எதிர்த்தரப்பில் இருப்பவர்களோ அல்ல எதிர்கட்சியில் இருப்பவர்களோ தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வருகிறார்கள். முக்கியமாக பார்த்தால் நாமல் ராஜபக்ச அவர்கள், முக்கியமாக நாமல் ராஜபக்ச அவர்கள் தான் குறிப்பிடா இந்த விடயம். எதிர்கட்சியில் இருக்கிற எங்களை தான் எல்லாருமே பார்த்து திருடர்கள் என்று சொல்லுவாங்க. ஆனால் உண்மையிலே அரசாங்கத்துக்குள்ள தான் திருடர்கள் காணப்படுகிறார்கள் அப்படியான என்ற கருத்தை தெரிவித்து அவர் சொல்றதுக்கான காரணம், அதிகாரிகள ஆதரவு இல்லாமல், அதிகாரிகள் ஒரு சப்போர்ட் இல்லாமல் தான் அவர்கள் வெளிநபர்கள் இந்த பணத்தை சூறையாடி இருப்பார்களா, இல்ல
இந்த சைபர் கிரைம் மூலமாக இந்த பணம் அரசாங்கத்திடம் இருந்து கொள்ளை போயிருக்குமா என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறார். முக்கியமாக நீதி அமைச்சரான ஜனாதிபதியும் மற்றும் திரைசேரி செயலாளரும் பதில் கூறியே ஆக வேண்டும். குறிப்பாக முக்கியமான 16 உயர் அதிகாரிகளின் கையொப்பம் இல்லாமலோ அல்லது செயலாளருடைய கையொப்பம் இல்லாமலோ இந்த மோசடி இடம்பெற்றிருக்குமா என்ற ஒரு கேள்வியை வந்து நாமல் அவர்கள் கேட்டிருக்கார். அதே நேரத்தில் இன்னொரு ஆள் வந்து அவர் வளமையாகவே இப்படி வில்லங்கமாக கதைக்கிறவரை யாருன்னு பார்த்தால் காரியவசம் அவர்கள் வந்து ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கிறார் என்று பார்த்தால், நீ இந்த பேர் இருக்கிற தேசிய மக்கள் சக்தியானது வீட்டுக்கு செல்லும் காலம் வெகு விரைவில் இல்லை என்ற ரீதியில தன்னுடைய பழைய பஞ்சாங்கத்தை சொல்லியிருக்கிறார். அவர் வளமையாகவே இப்படியான கருத்துக்களை முன்வைப்பதில் கட்டிக்கார். இப்படிதான் எதிர்கட்சி தரப்புல இப்படியாக கருத்துக்கள் தெரிவிக்கப்பட்டு வர சந்தர்ப்பத்தில் அரசாங்கம் சொல்லியிருக்கு, அப்படி எங்களை எல்லாம் நீங்க அசைச்சு பார்க்கவே முடியாது, நாங்க இன்னுமே பல தசாப்தங்களுக்கு நாங்கள் இருந்தே ஆகுவோம் என்ற வகையில் அரசாங்கம் தங்களது கருத்துக்களை தெரிவித்து ஊடக சந்திப்பை வச்சுக்கொண்டு தங்களுடைய கருத்துக்களை தெரிவித்து வருகிறார்கள். தவிர நாட்டு மக்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படுதா என்றது வந்து இல்லாமல் இருக்குது. பல்வேறுபட்ட இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கு. பொருளாதார போதைப் பொருளை ஒழிப்போம் என்றவர்கள், ஆனால் இப்ப போதைப் பொருள் அதே கட்டத்தில் இருக்குன்னு ஓரளவு குறைஞ்சிருக்கலாம். அதே கடந்தாரு. அப்படி பல்வேறுபட்ட விடயங்கள் நடைபெற்று வருகிறது. அப்ப தேசிய மக்கள் சக்தியானது தாங்கள் வழங்கிய வாக்குறுதிகளை நடைமுறைப்படுத்துவது பல்வேறு உள்கட்டமைப்பு சிக்கலை எதிர்கொள்கிறதா என்பதுதான் இந்த திரைசேரி கொள்ளையடிப்பு சம்பவத்தில் காணப்படுகிறது. இன்னொரு விடயத்தையும் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஜனாதிபதி அவர்கள் அண்மையில், அதாவது இன்று தெரிவித்த கருத்தின்படி அவருக்கு குறிப்பிட்டிருக்கிறார், எங்களது அரசாங்கத்தை அசைத்து பார்க்க முடியாது, யாரால முடியாது என்ற வகையில் கருத்துக்களை தெரிவித்துக் கொண்டு இந்த பல இன்னும் ஒரு குறிப்பிட்ட காலங்களில் நாடை நாங்கள் நல்ல நிலை கொண்டு வருவோம் என்ற கருத்தை தெரிவித்திருக்கிறோம். சொல்லி 2 வருஷம் ஆகுது நினைக்கிறேன். 2 வருஷம் ஆகுது. நாட்டை கொண்டு வரீங்களோ எங்களுக்கு அந்த பயங்கரவாத தடை சட்டம் நீக்கிறேன்னு சொன்னீங்க, காணிகளை விடுவிப்பேன்னு சொன்னீங்க, அந்த தையிட்டி விகாரை சார்ந்த விடயத்தில் தீர்க்க முடிவெடுக்கிறோம்னு சொன்னீங்க. இப்படி பல்வேறுபட்ட வாக்குறுதிகளை அள்ளி வீசினீர்கள். ஆனா எதுவுமே முழுமையாக நிறைவேற்றப்படவே இல்லை. இன்னொரு விடயத்தையும் பார்க்கணுமே, கடந்த காலங்களில் ஜனாதிபதியாக இருக்கும் போது ரணில் விக்ரமசிங்கே அவர்களும் இப்படியான கருத்தை தான் தெரிவித்தேன். எனக்கு குறிப்பிட்ட ஒரு காலம் தாங்க, நாங்கள் இந்த காலத்திற்கு பிறகுதான் நாட்டை சரியான நிலை கொண்டு வரலாம், அதுவரைக்கும் ஒரு இக்கட்டான சூழ்நிலையை மக்கள் எதிர்கொள்ள வேண்டி வரும் என்ற ஒரு முன்னெதிர் ஊரலை முன்வைச்சிருந்தாங்க. ஆனால் அவர்களை மீறித்தான் வந்து அனுர அரசாங்கம் ஆட்சியை கைப்பற்றி வந்தது. அவர்களும் வந்து இப்படியான கருத்துக்களை தான் தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள். சொல்லும்போது எனக்கு அந்த உயிட்ட ஞாயிறு தாக்குதலும் ஞாபகத்துக்கு வருது. இந்த உயிட்ட ஞாயிறு தாக்குதல்களை கண்டறிந்து சிறையில் அடைப்போம் என்று சொல்லியிருந்தீர்கள். சொல்லி கனகாலமாகிவிட்டது. இன்னுமே அதுவும் உண்மையான குற்றவாளிகள் வழியை சுதந்திரமாக சுற்றித் திரிகிறார்கள் என்று எதிர்த்தரப்பினர் வந்து தங்களுடைய கருத்துக்களை பதிவு செஞ்சு வருகிறார். பார்ப்போம். தொடர்ச்சியாக இவ்வாறான செய்திகளை நீங்கள் மிக விரைவில் அதிரடியாக அறிந்து கொள்வதற்கு எதை அணுக வேண்டும். ஜால்ரா பொலிட்டிக்ஸ். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.